வணக்கம் நேர்லி. வெல்கம் டு எஸ்கே கால்நடை பயணம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரைடே ஒரு பிஸி மார்னிங். இங்க கொஞ்சம் மழையும் கொஞ்சம் விட்டு விட்டு பெஞ்சுட்டே இருக்கு. ஸோ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது ஒரு ஆக்சுவலா ஒரு பல்க் ஆர்டருக்காக பேக்கிங் போயிட்டு இருக்கு. ஸோ பேக்கிங் முடிச்சுட்டு ஒரு 250 மூட்டை ஒரே கஸ்டமருக்கு ஒரு பெரிய ஃபார்முக்கு போகுது. ஸோ அவங்களுக்கு லோடிங்கும் நம்ம பண்ணிட்டுருக்கோம். நெறைய பேர் வந்து நம்மகிட்ட கொஸ்டின் பண்றது என்னன்னா, தீவனத்த வந்து எப்படி யூஸ் பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு காலையில கூட ஒரு நண்பர் வந்து கால் பண்ணி ஆடுகளுக்கு தீவனத்த வந்து எப்படி யூஸ் பண்றது? அப்படின்ற மாரி கேட்டிருந்தாரு. ஸோ நம்ப சொல்றது என்னன்னா, எந்த ஒரு கால்நடையா இருந்தாலும் சரி, ஆடா இருந்தாலும், மாடா இருந்தாலும் தீவனத்த பொறுத்தவரைக்கும் ஒரு படிப்படியா நீங்க மாத்துங்க. அதாவது பழைய தீவனம் என்ன குடுத்துருந்தீங்களோ, புதுசா ஒரு தீவனத்த மாத்தும்போது, பழைய தீவனத்த ஒரு 75% ஒரு 25% மட்டும் புது தீவனம். அந்த மாதிரி நீங்க படிப்படியா மாத்தும்போது, இந்த கால்நடை வந்து அத எடுக்கிற குவான்டிட்டில குறைச்சிக்காம எடுக்கும். ஸோ அதனால உங்களுக்கு பால் குறையிறதோ, இல்லாட்டி ஒரு ஆடு இளைக்கிறதோ இல்லாம உங்களுக்கு ஈஸியா நம்ம வந்து தீவனத்த மாத்திரலாம். ஸோ இது ஒரு சின்ன டிப்பா இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ல தெரியிற